கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஃபஸ்ட்டு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை அனாலிசிஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக். ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் சிபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். இது எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பகிரப்படுகிறது. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்று அப்சைடில் தான் போயிருக்கு. ஸோ இந்த சேனலை பிரேக் பண்ணதுலேருந்து நெக்ஸ்ட் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரியே அதோட ஆல் டைம் ஹையை நோக்கி தான் நிஃப்டி வந்து அப்சைடில் போக போகுது. ஸோ இப்போ நம்ம நிறைய ஸ்டாக் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, நிறையா ஸ்டாக் பிரேக் அவுட்டும் ஆகிருக்கு. அந்த மாதிரி ஸ்டாக்கெல்லாம் நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு பிக் பண்ணுறது ஒரு நல்ல வாய்ப்பாக இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ நல்ல ஆல் டைம் ஹையில் என்ன இருக்குது, ஒவ்வொரு நாளும் புது புது ஹையில் உங்களுக்கு போய்கிட்டு இருக்குது. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்டு ஹையில் தான். ஸோ நேற்றுக்கு முதல் நாளும் உங்களுக்கு ரெக்கார்டு ஹைக்கு கால் பதிச்சிருந்துச்சு. ஸோ நேற்றும் உங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ அப்சைடில் தான் போயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த இந்த 58,000 அப்படின்றது நெக்ஸ்ட் டார்கெட்டாக பேங்க் நிஃப்டிக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட டாப் கெய்னர் பார்க்கலாம். டாப் கெய்னரில் பார்க்கும்போது நமக்கு தேவையான சில பிரேக் அவுட் ஆகிருக்கக்கூடிய சில ஸ்டாக்குகளும் இதில் கிடைக்கும். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸோ இதில் பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறது உங்களுக்கு முழுக்க எஜுகேஷனுக்காக தான். ஸோ நீங்கள் அப்படியே என்ன பண்ணிடக்கூடாது, ட்ரேட் பண்ணிடக்கூடாது. பார்த்துட்டு உங்களோட ஓன் அனாலிசிஸை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் கிர்லோஸ்கர் பிரதர். நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து நேற்று மார்னிங்கில் தான் அப்டேட் பண்ணியிருந்தோம். நேற்றுக்கு முதல் நாள். ஸோ இந்த ஒரே நாளே ஒரு 11% போயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அப்போ நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ என்ன சொல்லி நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம்னா, இது கண்டிப்பாக அப்சைடில் போகும். ஸோ 1 or 2 days என்ன ஆகும், ஸோ ஒரு வேளை லேக் ஆகும். ஏன்னா 11% போனதுனால ஒரு 2-3 நாள் வந்து உங்களுக்கு அப்படியே ரீடெஸ்ட் கூட ஒரு அகைன் கீழே வந்துட்டு அகைன் அப்படியே அப்சைடில் போகும்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் ஒரே ஒரு நாள் மட்டும் பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருந்துச்சு. ஸோ நம்ம சொன்னது எக்ஸாக்டாக நடந்திருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது வந்து 2 நாளில் நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இதோட டார்கெட் வந்து உங்களுக்கு அதோட ஆல் டைம் ஹை. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ பார்த்து நீங்கள் உங்களோட ட்ரேடை எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹியூண்டாய் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லி கொடுத்துருந்தோம் அப்படின்னா, அதாவது இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ கரெக்டாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம கொடுத்த டார்கெட்டை உங்களுக்கு ஹிட் பண்ணி அப்சைடில் தான் இன்னும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ட்ரேடிங் செஷனில் கிட்டத்தட்ட ஒரு 10% வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸாக கொடுத்துருக்கு இந்த ஹியூண்டாய் மோட்டார். ஸோ இப்போ போய் யாரும் இதை வந்து நம்ம துரத்தி வாங்க வேண்டிய எந்த அவசியமும் இருக்காது. ஸோ நீங்கள் இதை இப்போதைக்கு போய் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஜியோ ஃபினான்ஸ். இந்த ஜியோ ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம கரெக்டாக ஒரு 2 நாள் முன்னாடி அகைன் மறுபடியும் ஒரு என்ட்ரி இதில் வந்து இருக்குது. ஸோ ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. நீங்கள் இதை என்ன பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக லாஸ்ட் 2 டேஸாக உங்களுக்கு 3% தான் போயிருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இது அப்சைடில் தான் போக போகுது அப்படின்னு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போ கொடுத்துருந்தோம் அப்படின்னா, இந்த பிரேக் அவுட்டில் கொடுத்துருந்தோம். ஸோ அதாவது 220 இந்த ரேஞ்சில் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ஸ்டாக்கை நம்ம தொடர்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா, வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தொடர்ந்து ட்ராக் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். ஸோ இப்போது இது நம்ம கொடுத்ததுலேருந்து ஒரு 40% உங்களுக்கு டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கில் இப்போது நம்ம என்ன பண்ணலாம், நியூ என்ட்ரி ஆகலாமான்னா தாராளமாக ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணி உங்களுக்கு நேற்று என்ன பண்ணியிருக்கு, ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. அகைன் நீங்கள் இப்போ என்ட்ரி வந்து எடுக்கிறத நீங்கள் இப்போது என்ட்ரி வந்து என்ன பண்ணலாம், ஸோ எடுக்கலாம். ஆனால் உங்களோட ஓன் அனாலிசிஸை நீங்கள் கண்டிப்பாக பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், எடுக்கிறத பற்றி கன்சிடர் பண்ணலாம். அப்படி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் எஸ்எல் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வச்சுக்கலாம். ஸோ ஆல் டைம் ஹைலேருந்து வர்ற இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கு கீழே எஸ்எல் வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். இந்த ஸ்டாக் இன்னும் அப்சைடில் ஒரு கிட்டத்தட்ட இதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இனிமேல் இந்த ஸ்டாக் வந்து இன்னும் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஜியோ ஃபைனான்ஸோட ரிசல்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஓன் டிசிஷனை நீங்கள் எடுங்க.
நெக்ஸ்ட் நம்மளோட டாப் கெய்னர் அண்ட் பிரேக் அவுட்டும் ஆயிருக்கு. ஸோ அதாவது ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், இந்த ஹிந்துஸ்தான் பெட்ரோலியத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம ஒரு 4% வந்து அப்சைடில் போயிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் என்ட்ரி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்துக்கிட்டு அதோட ஆல் டைம் ஹை ஒரு குட்டி ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஒரு 5%க்குள்ளே. ஸோ அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் நம்ம வச்சுருக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் வச்சுருக்கும்போது நமக்கு ஒரு இன்னும் சொல்லப்போனால் அது ஸ்விங் ட்ரேடிங்க்கு இது ஏதாவது இந்த டார்கெட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதை ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணும்போது அகைன் ஒரு என்ட்ரியை நீங்கள் எடுத்துக்கலாம். எடுக்கிறத பற்றி நீங்கள் யோசிக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணுறது உங்களுக்கு நாலேஜ் பர்பஸ்க்காக மட்டுமே. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் நுவாமா. ஸோ நுவாமாவை பொறுத்த வரைக்கும் நேற்றே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து பொறுத்த வரைக்கும் அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா பிரேக் அவுட் ஆகிருந்துச்சு, ஆனால் ப்ராப்பரான பிரேக் அவுட் ஆகலை. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா மண்டே இது பிரேக் அவுட் ஆகிருக்கு, நீங்கள் கன்சிடர் பண்ணுறதை பற்றி தாராளமாக யோசிக்கலாம். ஸோ இதோட டார்கெட் வந்து ஒரு 9700 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதோட இந்த ரவுண்டிங் பாட்டத்தோட டார்கெட் இது. ஸோ நேற்று நம்ம இதை கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட் நம்மளோட டாப் கெய்னர் நாராயணா ஹிருதாலயா. ஸோ நாராயணா ஹிருதாலயா நம்ம இந்த புல்லிஷ் கேண்டலில் கொடுத்துருந்தோம். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த புல்லிஷ் கேண்டலில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்றது சப்போர்ட்லேருந்து அப்சைடில் தான் போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். இன்றைக்கு மட்டும் நேற்று மட்டும் ஒரு 9% வந்து அப்சைடில் போயிட்டு நம்மளோட டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ எக்ஸாக்டாக என்ன இருக்குது, ஹிட் ஆகிருக்கு. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்கு, டெக்னிக்கலாக நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா நம்மளால் மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டை மேக் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக்குகள்லாம் உங்களுக்கு சொல்ல வருது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் தொடர்ந்து ட்ராக் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக நீங்கள் கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்டாக்கு பிரேக் அவுட் ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது பாலாஜி அமைன்ஸ். இந்த பாலாஜி அமைன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஆனாலும் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து வர்ற இந்த ட்ரெண்ட் லைனை இன்னும் பிரேக் பண்ணலை. இது வீக்லியில் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும். ஸோ இந்த பாலாஜி அமைன்ஸை பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைனை இன்னும் பிரேக் பண்ணலை. ஸோ நான் வீக்லி ஷார்ட்டில் உங்களுக்கு இப்போது வச்சுருக்கேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணட்டும். ஸோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த சேம் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் ஆகிருக்கும். ஸோ ஒரு கேண்டில் நெக்ஸ்ட்டு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது 2 ப்ராபபிலிட்டி, அதாவது 2 சேனலையுமே பிரேக் பண்ணியிருக்கும். நம்ம அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வெரி 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 ஹை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுக்கிறத பற்றி நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2662 உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கட்டும். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபால். இதோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்களா, அதாவது 5183 இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்கை வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து 1x ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணும்போது உங்களோட ஓன் அனாலிசிஸை நீங்கள் கண்டிப்பாக அவசியம் பண்ணிவிட்டு நீங்கள் யோசிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற லாஸ்ட்டு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் மகாநகர் கேஸ். இந்த மகாநகர் கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேஞ்ச் பவுண்டுவே உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிருந்துச்சு. உங்களுக்கு அப்சைடில் தான் போய்கிட்டு இருந்துச்சு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த கன்சல்டேஷன் ஜோனை உங்களுக்கு என்ன இருக்குது, பிரேக் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. ஸோ கிளியர் கட்டாக பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கரெக்டாக நான் உங்ககிட்ட நிறையா தடவை சொல்லுவேன், எப்பயுமே 4வது அட்டம்ப்டில் ஒரு சேனலை வந்து பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் 4வது டைமில் அதிகம். ஸோ அதை கூட இந்த டைமில் நம்ம இந்த ஸ்டாக்கில் நம்ம பார்க்கலாம். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா நம்மளோட முழுக்க நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்ற அந்த ரீசனால் தான். ஸோ 1 2 3 4 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இந்த சேனலில், செகண்ட் இந்த தேர்டு, இப்போது ஃபோர்த்து என்ன இருக்குது அப்படின்னா அதாவது ஹிட் ஆகிட்டு அகைன் கீழே வந்துட்டு உங்களுக்கு டவுன் சைடில் இந்த சேனலை வந்து ஹிட் ஆகலை. ஸோ அதுக்கு முன்னாடியே ரீடெஸ்ட் எடுத்த மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே அப்சைடில் போயிருக்கு. ஸோ இதை தான் நான் உங்ககிட்ட ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன், இதெல்லாம் நீங்கள் கவனிங்க அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரீவியஸ் ஹையையும் பிரேக் பண்ணியிருக்கு. சேம் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ இந்த சேனலையும் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ 2
விஷயம் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கில் நமக்கு நடந்திருக்கு. ஸோ அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன்ஸும் நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் டீசெண்டான ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட ஆல் டைம் ஹை நீங்கள் என்ன பண்ணலாம், டார்கெட்டை வச்சுக்கலாம். வெறித்தனமாக ஏறும் இந்த ஸ்டாக் எல்லாம். ஓகே, முக்கியமான விஷயம் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும், ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. உங்களோட ஓன் அனாலிசிஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் ஏதாவது ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணணும்னா நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.